ஒர்க் ஷாப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது என்ன ஒர்க் ஷாப்பு? அன்மியூட் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் பேசலாம். இது என்ன ஒர்க் ஷாப்புன்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? எஸ்ஓசி. ஓகே. அருள்முருகன் ப்ரோ நீங்கள்? எஸ்ஓசினா என்ன? பேசிக்காக அவங்க யாருக்காச்சும் தெரியுமா எஸ்ஓசினா என்ன? சாக் சாக் அனலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், அதே தான் ப்ரோ. சரி, அதை பற்றின ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பு பேசிக்காக இருக்கும். இந்த பேசிக்காக நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஓகே, இது வந்துட்டு ஒரு லைவான ஒரு சைபர் அட்டாக் சிமுலேஷனாக இருக்க போது. லைக் ரியல் சாக் அனலிஸ்டாக வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இதில் 3 hours நடக்குமா கேட்டால் தெரில. அன்டில் அது முடிகிற வரைக்கும் நடக்கும். 2.5 hours இருந்தாலும் இருக்கலாம், 1 hour இருந்தால் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது முடிகிற டைமிங் பொறுத்து. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு சைபர் அட்டாக் சிமுலேஷன். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா பேசிக்காக என்ன? தாராளமாக இப்படி ஆன்சர் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டினா பேசிக்காக என்ன? கேக்குதா ப்ரோ? ஹலோ, நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதில்ல? ஓகே, கொஞ்சம் மொபைல் கிட்ட வச்சு பேசுங்க ப்ரோ. ஓகே, ஓகே. பேசிக்காக சைபர் செக்யூரிட்டி ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்போது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு பாதுகாப்பாங்களா? லைக் அது மாதிரி டிஜிட்டல் வைஸில் நம்ம ஒரு அட்டாக்ஸையோ த்ரெட்ஸையோ மானிட்டர் பண்ணி சைபர் அட்டாக்ஸ்லேருந்து பிஸ்னஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இயர்லேருந்து அஃபெக்ட் பண்ண எவ்ரி யூசர்ஸ் எல்லாருமே ப்ரிவெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு தான். ஸோ இதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் சாக் அனலிஸ்ட். ஸோ அந்த சாக் அனலிஸ்ட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபர்தராக வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 15 minutes தான். 15 minutes ஆஃப்டர் நம்ம ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். ஸோ சைபர் அட்டாக்ஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் நடக்கும். லைக் ஃபிஷிங்காக இருக்கட்டும், ப்ரூட் ஃபோர்ஸிங் அட்டாக்ஸாக இருக்கட்டும். நம்ம ஆட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வச்சு தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா மால்வேர் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும். ரைட், இந்த மாதிரிலாம் காமனாக சைபர் அட்டாக்ஸ் இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அருள்முருகன் ப்ரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபிஷிங் பண்ணுறேன். அதாவது பாஸ்வேர்டு, பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிஷிங். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே நான் கேதர் பண்ணிக்கணும் அவங்கள பற்றி. பாஸ்வேர்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் அட்டாக். அண்ட் தென் மால்வேர்னால் என்ன அப்படின்னா ஒரு மெலிஷியஸாக ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி நம்ம சிஸ்டம்குள்ளே ஒரு ரேட் மாதிரி அது உள்ளே நம்மளை கண்காணிச்சிட்டு இருந்து பேக் எண்டில் நம்மளுடைய பேனலுக்கு, அதாவது அட்டாக்கர் பேனலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் மால்வேர்னு சொல்லுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் சைபர் அட்டாக் தான் ப்ரூட் ஃபோர்ஸிங். தௌசண்ட்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போது யாராவது இன்ஸ்டா ஐடி வச்சுக்கோங்களேன். இப்போ சதீஷ்குமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய இன்ஸ்டா ஐடி யூசர் நேம் என்ட்ரு இருக்குது. அந்த யூசர் நேம் மட்டும் வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேனா, 1000 பாஸ்வேர்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் மொத்தத்தில் நான் கிடச்சா போகுது அப்படின்னு நான் நினைப்பேன்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸிங். நான் ஆயிரக்கணக்கான பாஸ்வேர்டு, 10,000 பாஸ்வேர்டு, லட்சக்கணக்கான பாஸ்வேர்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸிங். இதுக்கு டூல்ஸுமே இருக்குது, நிறைய இருக்குது. ஹைட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஹைட்ரா டூல்? ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஹைட்ரா டூல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், அதே தான். ஓகே, ஸோ இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா மேன் இன் த மிடில். யாரெல்லாம் இந்த மேன் இன் த மிடில் கேள்விப்பட்டிருக்கீங்க? மேன் இன் த மிடில் அட்டாக் ஏதாச்சும் ஐடியா லைக் இருக்கா? நேம் வச்சே நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த ஐடியா இல்லையா? ரைட், இப்போ மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்ன அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த காஃபி ஷாப்பில் நான் ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் பாயிண்ட்டு, இப்போ நானும் அந்த காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன். ஓகே, நம்ம பிபிடியே பார்க்கலாம். இப்போ நானும் அந்த காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம், ரங்கநாதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க வந்துட்டு வராரு.
என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரீ ஒய்ஃபை எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணுறப்போ ஒரு அட்டாக்கராக நான், அதாவது என்னோட நேம் வந்து விமல்னு ஒரு நேமில் அட்டாக்கராக நான் ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறவங்க எல்லாமே என்னோட நெட்வொர்க் மூலியமாக தான் டிராஃபிக் போகணும், நெட்வொர்க் டேட்டா போகணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுவேன். ரைட். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா என்னோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலாம். அப்போ ஓகே நான் பாஸ்வேர்டுன்ட்டு ரொம்ப வீக்காக வைக்கிறேன், ஆர்எல்ஸ் நான் பாஸ்வேர்டே வைக்கல, ஃப்ரீ ஒய்ஃபைன்னு சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது, அன்லிமிட்டெடு, என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கனெக்ட் பண்ணுவீங்களா? ரைட். கனெக்ட் பண்ண மாட்டிங்களா யாரும்? தம்ஸ் அப் பண்ணுங்கள். யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சா கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ரைட். எல்லாருமே கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேன் இந்த மிடில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்துட்டு நீங்கள், ஓகேவா? ஸோ இந்த மேன்ன்ற வேர்டு வந்துட்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மிடில்ன்ற இடத்துல வந்துட்டு அந்த அட்டாக்கர் இருப்பான், ஓகேவா? ஸோ அந்த அட்டாக்கர் என்ன பண்ணுவோன்னா மிடில் இருக்கானா, சரி அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், லாஸ்ட்டில் என்ன இருக்கும், அந்த ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு அவன் போகணும் அப்படின்னா, அதாவது ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த மேன்ட்ட இருந்து இந்த மிடில் பர்சன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிகேஷன் ரியல் வேர்ல்டு இன்டர்நெட்டுக்கே விடுவான். அப்போது இந்த இடத்துல யார் ஈவன்னா அட்டாக்கர் தான், ஓகேவா? ஸோ ஹீஸ் அன் ஹேக்கர், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது சிம்பிளாக ஒரு சைபர் அட்டாக்ஸோட பேசிக் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் ஒன்று என்ன அப்படின்னா SOC அனலிஸ்ட், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் நம்ம ரொம்ப தியரிட்டிக்கலாக வேணாம், இப்போது ரியாலிட்டியாக அப்படி நான் சொல்கிறேன், நல்லா வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் மஸ்ட் எடுங்க, நோட்ஸ் எடுங்க. ஒரு 2 minutes டைம். நோட்ஸ் எல்லாமே நோட்டு பேப்பர் பென் எது இருந்தாலும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு. ஓகே ஓகே ஏன்னா நம்ம வந்துட்டு இது ஒரு வேல்யூபிளான கிளாஸ், ரைட்? நம்ம இதில் வந்துட்டு ஒரு சைபர் அட்டாக் ரியல் சிமுலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நாட் லைக் அதர் அகாடமிஸ் டீச் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம், ரைட்? நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ SOC அனலிஸ்ட்னா என்ன? செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், SOCனா S for செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், ஓகே? ஸோ இந்த SOC அனலிஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் தான் SOC அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தனி வேலை இருக்குது. இப்போ SOCலேயே level 1, level 2, level 3 இருக்குது. ஃபஸ்ட்டு SOCனா என்ன சொல்லிடுறேன். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம்குள்ளே ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு யாராச்சும் வேணும்ல, அது சைபர் செக்யூரிட்டி டீம்ஸ் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ரோல் என்ன அப்படின்னா இந்த SOC. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அவனை கண்டுபிடிக்கிறது தான் இவங்க வேலையை. இவன் யார், என்ன ஐபியிலேருந்து நம்மளை டார்கெட் பண்ணியிருக்கான், என்ன என் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கான், இப்போ அட்மின் பேனல் ஏதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானா, என்னென்ன மாதிரிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். ஸோ இது எல்லாமே அவனை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது SOC, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். அவங்க வந்துட்டு த்ரெட்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? level 2க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. SOC level 2க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு என்றைக்குமே இவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ 24 hours நீங்கள் கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். அலர்ட் வந்துட்டு, அதாவது லாக்ஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இங்கேயே வந்துட்டு பார்க்க முடியும் உங்களால். ஸோ மானிட்டர் பண்ணுவாங்க, ஸோ டிடெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது ஏன்னா இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டால் என்ன, இப்போ ஒரு அலர்ட் நடக்குது, அதாவது ஒரு ப்ரீச் நடக்குது, டேட்டா வந்து ப்ரீச் ஆகுது. ப்ரீச் ஆனோடனையும் SOC வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ SOC அனலிஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணல, இமீடியட்டாக வந்துட்டு ஹை லெவல் டீம்கிட்டையோ டெவலப்பர்கிட்டையோ இந்த மாதிரி இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்களா? ரைட், சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. ஸோ இதுதான் SOC அனலிஸ்ட். இப்போ ஒரு அட்டாக் நடக்கிறத வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் டீமுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் SOC. இப்போது இதில் வந்துட்டு Tier 1, Tier 2, Tier 3 இருக்குது. இப்போ SOC அனலிஸ்ட்டில் level 1, level 2 சொன்னால அதெல்லாம் தான் இது. இப்போ அலர்ட் அனலைசிஸ் தான் நாம் இருக்கிறது. ஸோ நாம் இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் பார்க்க போகிறது அலர்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ரெஸ்பாண்டர் ஒரு மானிட்டர் பண்ணி அலர்ட்டை வந்துட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கட்டும், அந்த ரியல் அட்டாக் த்ரெட்ஸை மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபஸ்ட் அலர்ட்டை அனலைஸ் பண்ணுறது இவர் தான். அது நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் பார்க்க போகிற இந்த இது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர். நான் level 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த level 2 வந்துட்டு என்னென்னா இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதை பற்றி, அந்த த்ரெட்டை பற்றி, என்ன மாதிரி த்ரெட் அட்டாக்
ஆகிருக்கு, என்ன மாதிரி எண்ட் பாயிண்டில் என்ன அஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஃபுல்லாமே டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த த்ரெட் ஹண்டர் ஓகேவா. ஸோ அந்த அந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இப்போது அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த அட்டாக் பண்ணுற எண்ட் பாயிண்ட்டில் ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா, ஏதாவது மால்வேர்ஸ் இருக்கா, ஆல்ரெடி யாராச்சும் ஏதாவது டெலிவரி பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபாரன்சிக்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல டிஃபென்ஸை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் த்ரெட் ஹண்டரோட தேர்ட் டயர், அதாவது லெவல் 3 சாக் அனலிஸ்டோட ஒர்க். ஓகேவா. ஸோ எல்லாம் டவுட் இருக்கா? ஓகே சரி ஓகே அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ப்ராக்டிகல் கிளாஸ் போயிடலாம். இந்த ஒரே ஸ்லைட் தான். இப்போ என்னன்னா, நம்மளுடைய லேப் இருக்குல்ல, நம்ம லேப் செட்டப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா, சிமுலேஷன் வந்துட்டு நமக்கு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். சென்ட்ரலைஸ்டு சிமுலேஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே என்னென்னா, ஒரு டேப்பில் விக்டிம் லாகின் இருக்கும், அதுக்கப்புறமா சாக் டேஷ்போர்டு ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறமா அட்டாக்கர் கன்சோல். புரிஞ்சுதா? ஸோ விக்டிம் வந்துட்டு லாகின் பண்ணுற ஒரு கன்சோல் இருக்கணும். அதாவது விக்டிம்னா யார், அவங்களோட டார்கெட்டிங் பர்சனு. அதுக்கப்புறமா ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக்கர் பாக்ஸ் வேணும், அதுக்கு அட்டாக்கர் கண்ட்ரோலு. அதுக்கப்புறமா சாக். ஸோ நம்மளுடைய மானிட்டர் பண்ணுற லாக்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுற ஒரு டேஷ்போர்டு. ஸோ இந்த 3 டேஷ்போர்டுமே வச்சு நான் ஒரு எப்படி ஒரு அலர்ட் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த சாக் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அட்டாக்கர் கன்சோல்லேருந்து நம்மளே அட்டாக் பண்ணி நம்மளே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளே ஒரு ஹேக்கராகவும் ப்ளே ஆகும். ஹேக்கர் ரோல் அண்ட் தென் நமக்கு சாக் அனலிஸ்டோட ரோலுமே வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஒரு இதை பார்க்கலாம். எப்படின்னா, ஓகே சரி ப்ராக்டிகல் கிளாஸ் போயிடலாம். இப்போ எப்படின்னா, நம்மளுடைய சாக் லேப் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைவில் இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா ட்ரைவில் நம்மளுடைய ரெக்கார்டிங் வீடியோவும் அண்ட் தென் இந்த இதோட சொல்யூஷனும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா லேப் வந்துட்டு இந்த போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண அப்புறமா ரைட் 1 செகண்ட். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குங்க. யூசர் நேம் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே யூசர் நேம் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுடைய நேமே போட்டாலும் சரி, நான் என்னோடய நேம் போட்டுக்கிறேன். ஓகேவா. சரி இது நான் பில்ட் பண்ண ஓனாக டெவலப் பண்ண இந்த லேப் தான் இது. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் நான் சென்ட் பண்ணிடுவேன் இந்த ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு. ஓகே அன்லாக் கொடுத்தோம் அப்படின்னா பீயிங் சிமுலேஷன் காட்டிடும். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு சாக் அனலிஸ்டோட டேஷ்போர்ட். நல்லா பாருங்கள், சாக் அனலிஸ்டோட டேஷ்போர்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு கன்சோலில் லாக்ஸ் எல்லாமே எங்கே இருந்தெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த லாக்ஸ் தான் இதெல்லாம். சிஸ்டம் ஸ்டார்ட் ஆனது, ஃபயர்வால் வந்துட்டு லிங்க் ஆனது, ஸோ சம்திங் இது மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் செட் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸாக நடக்கும் நெட்ஒர்க்கில். ரைட். இதெல்லாமே சாக் அனலிஸ்ட் வந்துட்டு பார்ப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே சைட் பை சைடு டாஸ்க் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிமுலேஷன் லேபு. இது வந்துட்டு எந்த ஒரு ரியல் சர்வருமே நாங்கள் அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம லேப் என்விரான்மெண்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த லேபில் ஒரு ஹைலைட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் தங்கிலீஷ்லேயே இருக்கும் பாதி விஷயம். ஓகேவா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கிலீஷ்லேயே பாதி விஷயம் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு புரியாது. எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் ரொம்ப ஹை லெவல் வேர்ட்ஸாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்துட்டு புரியாதுல்ல. ரைட். எல்லாருக்குமே புரியுமா? இங்கிலீஷ்லேயே சொன்னால் புரியுமா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் புரியும்? எனக்கு புரியும் ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? புரியாதுல்ல. ரைட். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம லேபுமே நம்ம சொல்லித்தரதுமே தமிழில் தான். பட் நம்ம லேபுமே தமிழில் டிசைன் பண்ணியிருக்கோன்ற போது இது ஒரு ஹைலைட்டான ஃபியூச்சராக நான் சொல்லுவேன். இப்போது நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆப்ரேஷன் வந்துட்டு என்னென்னா, ஒரு லாகினை அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகே நான் லாகின் எங்கே போய் அட்டெம்ப்ட் பண்ணலாம்? இங்கே வந்துட்டு 4 டேப் இருக்குது. இந்த 4 டேப்பில் எந்த டேப் வந்துட்டு லாகின் அட்டெம்ப்ட் பண்ணுற ஒரு டேபு? ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 இருக்குது. இதில் வந்துட்டு 1 வந்துட்டு சாக்கு. ஓகே எது வந்துட்டு லாகின் பண்ணுற ஒரு டேபு? ஸோ கமெண்ட் எல்லாருமே அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அருள்முருகன், ரங்கநாதன், சதீஷ்குமார், கமெண்ட் ப்ரோ நீங்கள் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதில் எது வந்துட்டு ஒரு லாகின் பண்ணுற ஒரு டேப்? விக்டிம் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ திங்க் பண்ணுறதுல வந்துட்டு தப்பே கிடையாது. நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ திங்க் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு இதில் சர்வே பண்ண முடியும். ரைட்.
சதீஷ்குமார் ப்ரோ, உங்கள் வீடியோ வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ ஆனில் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே கமெண்ட் சொல்லுங்கள். ரங்கநாதன், அருள்முருகன், என்னாச்சு? இதில் எது லாகின் பண்ணுற ஒரு டேபாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விக்டிம் சிஸ்டம். ஓகே விக்டிம் சிஸ்டமா? கரெக்டாக அதுதான். சரி, எல்லார் கிளாஸ் மாதிரிலாம் இருக்காது. பேசிக்காக வந்துட்டு எல்லோரும் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் கிடையாது. இது வந்துட்டு ரொம்பவே திங்க் பண்ண வச்சு, ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களை திங்க் பண்ண வச்சா தான் எனக்கான ஒரு மென்டராக எனக்கான ஒரு அடையாளம். ரைட், என்ன பண்ணுறேன்னா நியூ டேபுக்கு கொண்டு போய்க்கலாம். ஓகே ஓகே நியூ டேப் கொண்டு போயிட்டேன். ஓகேவா, இதுதான் வந்துட்டு லாகின் இவி கார்ப்பரேட்னு சொல்லிட்டு ஒரு லாகின் இருக்குது. சரி ஓகே, நான் என்ன பண்ணலான்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் போடலாம். இது வந்துட்டு லாகின் அட்டெம்ப்ட் தானே நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இங்கே என்ன இது இருக்குது? டாஸ்க் என்ன டாஸ்க் இருக்குது? யூசர் நேம், லாகின் வித் யூசர் நேம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த யூசர் நேமில் போட வேணாம். இங்கேயே பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பேன், நமக்கு இங்கே அட்மின் யூசர் நேமும் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே SCMல ஃபுல் ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்காக நம்மளுடைய சிஸ்டம் எங்கே ஓகே ரைட், இது நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுறேன். @gmail.com. ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆக்சஸ் டோக்கன், அதாவது பாஸ்வேர்டு எதுன்னு சொல்லி கேட்குது. நான் வந்துட்டு நோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி போடுறேன். சரி, அத்தன்டிகேட் பண்ண அப்புறமா இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்லி வருதா? இப்படி ஒரு கிரெடென்ஷியல்ஸு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா ப்ரோ, ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், பட் உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாக்கர் வந்துட்டு, அதாவது ஒரு சாக் அனலிஸ்ட்டாக இவங்க மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ரைட், இங்கே பார்க்க முடியுது அவங்களால. அங்கே நம்ம லாகின் கிளிக் பண்ணது என்ன, யூசர் நேம் என்ன, நம்மளுடைய விண்டோஸ், அதாவது ஃபேக்காக ஒரு லாக்ஸ் காமிக்குதா, ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய IP அட்ரஸ் எல்லாமே. ஸோ இதுதான் சாக்கு, புரியுதா? அதாவது நீங்கள் பண்ணுற விஷயத்த பேக்கெண்டில் மானிட்டர் பண்ணுற ஆள் தான் இந்த சாக்கு, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். இதுதான், இப்படி தான் இருக்குது எக்ஸாக்டாக. நீங்கள் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாலுமே அந்த ப்ளேஸ் ஆன இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டலில் கொடுத்து இதுதான் வேலை, இதை தான் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ இது வந்து நாட் லைக் அதர் ஒர்க் ஷாப்ஸ் நார்மலாலாம் இருக்காது. இந்த லேப் வந்துட்டு நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த லேப் நீங்களுமே எடுத்து பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே எதுக்கு, ஏன், என்ன பண்ணணும், இது எல்லாமே நான் கிளியர் கட்டாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த லேபை பண்ணி முடிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சர்டிஃபிகேட். ஸோ இல்லைனா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், சர்டிஃபிகேட் கிடையாது யாருக்கும். இந்த லேப் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக பண்ணணும். ரைட், எந்த டவுட்ஸ்னாலும் கேட்கலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, கிரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு இன்வாலிட்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதுவரை நான் 4-5 டைம் அத்தன்டிகேட் பண்ணுறேன். ஸோ இது பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஸோ இங்கே அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கா, லாகின் ஃபெயிலியர்னு சொல்லி. ஆக்ஷன் என்னது, லாகின் ஃபெயிலியர் ஆன ஆக்ஷன். ஸோ ப்ரோட்டோகால் என்ன, ப்ரோட்டோகால் HTTPS. வெப்சைட்னா HTTPS தானே, இங்கே எல்லாமே HTTPS தானே ஓடிட்டுருக்கு. இதோ இங்கே பார்த்தீங்களா, HTTPS தானே ஓடிட்டுருக்கு. எஸ் தானே இருக்குது. ரைட், நம்ம என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸுங்க யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம டாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம ரியல் டைமாக அந்த டாஸ்க் இறங்கி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே, விக்டிம் சிஸ்டம் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அட்மின்னு பாஸ்வேர்டு 1 2 3ன்னு சொல்லி ஒரு லாக் வருதான்னு சொல்லி செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, பட் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ உங்களை நான் திங்க் பண்ண வைப்பேன், ஓகேவா? பட் உங்களுக்கு ரொம்ப அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படிலாம் விட மாட்டேன், ஓகேவா? ஸோ அத்தன்டிகேட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன கொடுத்த பாஸ்வேர்ட் போட்டால் பேஸ்லைன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் SIEM. ஓகே, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம இங்கே போயிட்டு ஜஸ்ட் வெரிஃபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை ஆகிடும், ஓகேவா? ஸோ என்னோட லேப் ஃபுல் அண்ட் ஃபுல் சிமுலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு அட்டெம்ப்ட் பார்க்க முடியுதா, லாகின் சக்ஸஸ் ஆனது. இங்கே ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சாக் அனலிஸ்ட் லெவல் 1 இருக்கிறவன் என்ன ஃபர்ஸ்ட் அலர்ட்டை பார்க்குறான், ஒரு லாகின் சக்ஸஸான அலர்ட்டு தான் பார்க்குறான். ரைட், ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் தென் இங்கே பாஸ்வேர்ட்ஸ், இதுக்கு பின்னாடி பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும், அவங்களால அதையும் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணுற அட்டாக்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியும். இப்போ நிறைய வெப்சைட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, டாஸ் அட்டாக் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே குப்பை மாதிரி இங்கே வந்து குமிஞ்சு கிடக்கும், புரியுதா? ஸோ நம்ம எதுவுமே சேஃப் செக்யூர், நீங்கள் ஒரு அட்டாக்கராக இருக்கீங்கன்னா ஒரு அட்டாக்கு ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அட்டாக் பண்ண போகணும். இதெல்லாம் டிஃபென்ஸ் தெரியாமல் கண்டிப்பாக நீங்களாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப அஃபென்சிவாக போகும். ரைட், இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்
டாஸ்க்கு ரொம்ப 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 ஈஸி. இந்த டாஸ்க் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம என்னவா பண்ணோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு சாக் அனலிஸ்ட்டாக இந்த ரோலில் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே நிமிஷம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு அஃபென்ஸாக, அதாவது டிஃபென்ஸாக மட்டும்தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அஃபென்சிவாக நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், ரைட்? நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் தான். இப்போ எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படி பில்ட் ஆகிருக்கு, அது எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் பிரேக்கே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டோக்கால்லாம் சொன்னேன்ல, ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ரோட்டோக்கால்னாவே என்னென்னு தெரியாது சொல்லுங்கள்? எனக்கு ப்ரோட்டோக்கால்னாலே என்னென்னு தெரியாது ப்ரோ அப்படிலாம் யாராச்சும் இருக்கீங்களா? ரைட், யாருமே இருக்கக்கூடாது. ஓகே, தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப பேசிக்கான கிளாஸஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? யா, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரெண்டாவது டாஸ்க்கு நம்ம போயிடலாம். இப்போது ரெண்டாவது டாஸ்க் வந்துட்டு எங்கள் டீம் சிஸ்டம். சரி, ஓகே. ரெண்டாவது டாஸ்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் ரீகானசன்ஸ். நெட்வொர்க்கை வந்துட்டு நம்ம மேப் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு அட்டாக்கராக நம்ம மேப் பண்ணி பார்க்கணும், ரைட்? இப்போது நான் ஒரு அட்டாக்கராக இருக்கேன் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் எப்படி மேப் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்கள்? கமான், ரங்கநாதன், அருள்முருகன், சதீஷ். ஸோ யார் ப்ரோ இந்த பேர் என்ன ப்ரோ? பவுடர் பயலுக்கு ப்ரோ. உங்கள் நேம் என்ன ப்ரோ? நேம் யூனிக்காக இருக்குது. சரி, ஓகே. கமான், எதாவது அன்மியூட் பண்ணுங்கள். ஒரு நெட்வொர்க் எப்படி மேப் பண்ணுறதுன்னு எதாவது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? சரி, கமான் சொல்லுங்கள் கைஸ், நானும் வந்துட்டு சேர்ந்து பண்ணுறேன். கேட்குதா நான் பேசுகிறது? ரங்கநாதன், சதீஷ்குமார். ஜஸ்ட் ஒரு டிசிப்ளின்டாக நம்ம இந்த கிளாஸில் இருக்கணும், ரைட்? நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நான் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் கேட்டால் ரிப்ளை பண்ண கற்றுக்கணும் எல்லோரும், ஓகேவா? ஸோ அன்மியூட் பண்ணுங்கள். ஏன் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, ரைட். இப்போவுமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு நார்மல் கிளாஸ். ஓகே, நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சீரியஸாக இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் கிளாஸ் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ரியல் கரியர் க்ரோத்துக்கு இருக்க போகிற ஒரு 19 rupees ரொம்ப சீப்பான ரேட்டில் நான் பண்ணுறக்கு ஒரு ஒர்க் ஷாப் இது. ஏன் நான் அது சீப்பாக பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, எனக்கு கிளியர் கட்டாக தெரியும், ரைட்? நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய டெவலப்மெண்ட்டை, என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த இடத்துல நீங்களும் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு மச் பெட்டர், ஓகேவா? ஸோ எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் நான் மென்டராக நான் உங்களுக்கு இருக்கேன், ஓகேவா? ரைட். சிம்பிளாக நானே சொல்லிடுறேனே. இப்போது ஒரு நெட்வொர்க்கை மேப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை பற்றி நமக்கு ஐபி அட்ரஸஸ் தெரியணும் இல்லையா? இப்போது ஒருத்தர் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அட்டாக்கை பற்றி எதாவது நமக்கு தெரியணும். அண்ட் தென் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும்ல. இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்மேப்ன்றதை யூஸ் பண்ணி, அதாவது என்மேப்ன்ற டூல், நெட்வொர்க் மேப்ன்ற டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்கள வந்துட்டு மேப் பண்ண போகிறேன், அந்த டொமைனை வந்துட்டு மேப் பண்ண போகிறேன். சரி, ஓகே. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு நான் மேப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஸ்கேன் பண்ணுமா? ரைட், ஓகே. இது வந்துட்டு அட்டாக்கர் கன்சோல். நம்ம இந்த அட்டாக்கர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஹேக்கர் வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கன்சோல், ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க, சிமுலேஷன் வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கொடுத்துருக்க கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது உங்கள் ஒர்க்கு. ஓகே, என்மேப்புன்னு போட்டுட்டு நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். நமக்கு இந்த ஸ்கேனிங்கில் என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது உங்களால். ஸோ என்மேப் வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு அந்த ஐபி அட்ரஸ் போட்டோம்ல, ஸோ அந்த ஐபி அட்ரஸோட ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. போர்ட் சேனலெலாம் ஓப்பனில் இருக்குது. ஹெச்டிடிபிஎஸ் இல்லையா, ஹெச்டிடிபி சர்வர் ஹெட்டர் ஒன்று வந்திருக்கு. இது என்னன்னா சர்வர் அப்பாச்சி 2.4.1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு உபுண்டுவில் இருக்கா? சரி, இந்த மாதிரிலாம் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நம்ம இந்த இடத்துல வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடுச்சா? ஸோ இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடும். இங்கே டிக் வந்துடும். அண்ட் தென்
இப்போ நான் ப்ரூட் ஃபோர்ஸிங்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரூட் ஃபோர்ஸிங்னு சொல்லி. ஓகே, யாரெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங் சொல்லி தம்ஸ் அப் பண்ணிங்க, அதெல்லாம் செகண்ட் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸிங்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான் ப்ரூட் ஃபோர்ஸிங். அதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஹைட்ரா நிறைய இருக்குது, ஜான் த ரிப்பர் இருக்குது. நீங்கள் வெப்சைட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஐபி அட்ரஸோட சிஸ்டம் SSH பண்ணுறீங்களா, ஸோ சம்திங் உங்களுக்கு எல்லாமே லினக்ஸில் தான் இருக்கும். அதுக்கான தேவையான கமாண்ட்ஸ் அந்த டெர்மினலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா என்விரான்மெண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போது இந்த மேனுவலாக நான் அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்னா, நமக்கு இந்த கமாண்டுமே நாங்கள் கொடுத்துருவேன், ரைட். இந்த கமாண்டுமே நாங்கள் கொடுத்துருவேன். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அந்த கமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போது ஹைட்ரான்னு போட்டுட்டு நமக்கு எல்லாம் என்னென்னா அந்த டொமைனோட, அதாவது அந்த ஐபி அட்ரஸஸோட லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அட்மின்ன்றது ஒன்று இருக்கலாம், ரைட். இப்போ அட்மினுக்கு கீழே ஏதாவது இருக்குது, அட்மின் வேறு ஏதாவது நான் போட்டு பார்க்கணும், அட்மின் அப்புறம் ரூட்டு டெஸ்ட் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் எல் கொடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு யூசர் நேம், ஒரே ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ -Pன்றது வந்துட்டு பாஸ்வேர்டு லிஸ்ட்டு. இந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டுக்குள்ளே தான் thousands ஆஃப் பாஸ்வேர்டு, hundreds பாஸ்வேர்ட் எல்லாமே நிறைய இருக்கும் அதில். இப்போ எல்லாமே எங்கன்னா இந்த ஐபி அட்ரஸில் போய் அட்டாக் ஆக போகுது, ஓகேவா. இதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ லினக்ஸில் வந்துட்டு இது என்ட்ரு பண்ண அப்புறமா ஓகே, ஹைட்ரா அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஹைட்ரா அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கா, எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே வருதா. ஓகே, ஸோ எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே வந்தால் இப்போ என்ன நடக்கும். இப்போது பேக்கெண்டில் யார் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, கமான் நீங்கள் என்ன கவனிச்சிங்க சொல்லி செக் பண்ணலாம். பேக்கெண்டில் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லி யார் மானிட்டர் பண்ணுவா. சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ என்னென்னா அந்த சாக்கான லிஸ்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரா, ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்டாக்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாமே லாக் ஆகிட்டே வருதா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிட்டே தான் வரும். அங்கே என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ், இங்கே அட்மின்றது ஒரு யூசர் தான், பட் அங்கே பின்னாடி இருக்கிறது எல்லாமே வேறு பாஸ்வேர்ட்ஸு, வேறு யூனிக்கான ஒரு இதெல்லாம் வரும். ஸோ நிறைய வந்ததே வராமல் நம்பர்ஸ் வரும், நிறைய லெட்டர்ஸ் வரும், டிஃபால்ட்டான பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு வரும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே இங்கே வந்துட்டு ஆகிட்டே இருக்குது, ப்ரூட் ஃபோர்ஸிங் இங்கே லாக் ஆகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக, ரைட். சரி, இது எல்லாமே மேனுவலாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் கிராக்கர் வந்துட்டு வெரிஃபை ஆயிரும். நம்ம வந்துட்டு எங்கே கிராக் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகேவா. இது எல்லாமே ஃபெயில்டு தான் வரும், பட் நம்ம இந்த இடத்துல பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வரல, அட்டாக்கை நடத்தி காட்டுவோம், பட் அதுக்கு இன்னும் டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சின்ன கொஷின் கேட்குறேன். இந்த அட்டாக்கை நான் இப்போ ஸ்டாப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன். இந்த இங்கே நடந்துட்டுருக்கு இந்த அட்டாக்கை நான் ஸ்டாப் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த அட்டாக்கை நான் ஸ்டாப் பண்ணணும், அதாவது உங்களுக்கு SIEM டேஷ்போர்டும் கொடுத்துட்றேன், என்ன ப்ரோட்டோகால்னு கொடுத்துட்றேன், யாருன்றதும் கொடுத்துட்றேன், என்ன ஆக்ஷன் கொடுத்துட்றேன், என்ன டூல்னு கொடுத்துட்றேன். இப்போ இவனை பிளாக் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த UI கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, திங்க். உங்கள் சர்வர் வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அவன் யாருன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களா, ரைட். அவன் யாருன்னு சொல்லி ஓகே ரைட், அது ஓகே. பட் அந்த அட்டாக்கர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக அப்படி பண்ண மாட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தான் இங்கேயே வந்துடுது. ஸோ இங்கேயே நமக்கு யாருன்னு சொல்லி வந்துடுது. ஒருத்தனோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா அவன் IP அட்ரஸ் தான் அவனோட ஐடென்டிட்டி, ஓகேவா. ஸோ இதுதான் அவனோட ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா உங்கள் நேம் இருக்குது, உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது நம்ம ஹியூமன் லைஃப்பில். பட் அந்த ஹியூமன் லைஃப் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் வைஸாக நம்ம ஒரு அட்டாக்கரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு அடையாளமே அந்த IP அட்ரஸ் தான், ஓகேவா. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த IP அட்ரஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் மாடியூல் போயிட்டு அந்த IP அட்ரஸை ஓகே. இப்போ அந்த IP அட்ரஸ் யார், அட்டாக்கரோட IP அட்ரஸ் யார். ஸோ அட்டாக்கரோட IP அட்ரஸ் அப்படியே நீங்கள் ஸ்பெல் பண்ண முடியுமா. ஸோ அப்படியே சொல்லுங்கள், அட்டாக்கரோட IP அட்ரஸ் என்ன அப்படின்னு. ஸோ இங்கே போட்டிருக்கு, கமான் எல்லாம் அட்மிட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருமே சொல்லலாம். ஸோ பார்க்க முடியுது அவங்களால. ஸோ இதுதான் அந்த ப்ரோட்டோகால்லேருந்து போகிற ஒரு ஆரிஜின் IP 103.45.2.1.9.
9ல் இருக்கா? சரி, Start 9. என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி இருக்கும். ஒரு செக்யூரிட்டி இதில் உங்களுக்கு டாஸ்க்கும் கொடுத்துருவாங்க, அண்ட் தென் டிஃபென்ஸ் ஆக்ஷன்ஸு உங்களுக்கு டூல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த டூல் தான் இந்த டிஃபென்ஸு. என்ன பண்ணலாம்? எனக்கு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓகே, என்கிட்ட ஐபி அட்ரஸும் இருக்குது. என்ன பண்ணலாம்? நான் நினச்சா பிளாக் பண்ணலாம்ல அவனோட ஐபி அட்ரஸை. ஸோ பிளாக் பண்ணிடுவோமா? 103 டாட் Block பண்ணுங்க. ஓகே 45.21.9. சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் பண்ணுறேன். ஓகே, பிளாக் ஆயிடுச்சா? ஆக்டிவாக ஒரு பிளாக் வந்துட்டு ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஃபைல். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா நம்ம இது நம்ம இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு போகணும். இப்போ வந்து லாக் ஆகிற ஸ்டாப் ஆயிடுச்சுல, கீழே போயிட்டே இருந்துச்சுல ஸ்க்ரீன், இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா? இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ஃபயர் வால் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கு இவனோட. இங்கே காமிக்குதா? இப்போ இவனை பிளாக் இங்கே டிஃபென்ஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணோன்னே லாக் மாறுதா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா இவன் என்ன திருந்தலை, புரியுதா? ஸோ இவன் பண்ணிட்டு தான் இருக்கான், ஆனால் இங்கே ஃபயர் வால் பிளாக் ஆகிருக்கு. ஆக்ஷன் என்ன நடந்திருக்குன்னா ஃபயர் வால் பிளாக் ஆகிருக்கு. ரைட், இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் போகலாம். இது வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஓகே, பேட்டர்ன் ரீகான் வெரிஃபைட். ஓகே, செக்யூரிட்டி ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ செக்யூரிட்டி அலர்ட் ட்ரிகர் பண்ணும். ஸோ இது ட்ரிகர் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு ப்ரீச் நடக்கும் தெரியுமா? இப்போது எக்ஸாம்பிள் ரெட் பஸ் இருக்குல்ல, யாரெல்லாம் ரெட் பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரெட் பஸ் யாராச்சும் புக் பண்ணியிருக்கீங்களா? ரெட் பஸ் ரைட். ஓகே, ஸோ அந்த ரெட் பஸ்ஸில் இருக்க யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹேக் ஆச்சு தெரியுமா? அதில் எல்லாமே உங்கள் பழைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே போயிருக்கும். ரைட், எல்லாம் தெரியாதுல்ல உங்களுக்கு? ஓகே, அப்டேட்டடாக இருங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ரெட் பஸ் வந்துட்டு ஹேக் ஆனது எப்படின்னா, அந்த ஹேக் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க ஹேக்கர்ஸு. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே லீக் ஆகிடுச்சு, நான் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா ஒரு ஹேக்கர்ஸ் வந்துட்டு ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அதாவது வெளியே விட்டுருக்கானுங்க, டார்க் வெப்லேயோ எங்கே வேணால் அவனுக்கு போய் செல் பண்ணிடுவானுங்க உங்களோட டீட்டெயில்ஸை, தெரியுமா? ஸோ இதெல்லாமே ஒரு அட்டாக்கர்ஸ் பண்ணுற ஒரு திங்கிங் அண்ட் சைக்காலஜிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணுற மூலிமா நமக்கு ப்ரீச்சிங்னு ஒன்று நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா இந்த டாஸ்க் இதுதான், அலர்ட் ஆகிறது, ப்ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும்னா த்ரெட்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு செக் பண்ணணும் நம்ம. ஸோ இது ப்ரீச் ஓகே, இங்கே வந்துட்டு அட்டாக்கர் கன்சோலில் நமக்கு இங்கே வந்துருச்சா? ஸோ இங்கே ஆக்சஸ் வந்துட்டு நமக்கு இதாகிடுச்சு, அதாவது ஃபயர் வால் வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே, ஸோ இங்கே ஃபயர் வால் வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபயர் வால் வச்சு பிளாக் பண்ணதுனால நம்மளால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இங்கே த்ரெட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ப்ரீச்சில் தான் இருக்குது. ஓகேவா? ப்ரீச்சில் தான் இருக்குது ஆல்ரெடி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெரிஃபை பண்ணியாச்சு. அண்ட் தென் மெயினாக நம்ம வந்துட்டு அவனோட ஐபி அட்ரஸை பிளாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ப்ரீச் நடக்காது, பட் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சாக் அனலிஸ்ட் லெவல் 2 லெவல் 3லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஃபில்டர்ஸ் பார் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் பார்லாம் போட்டு இங்கே யாரெல்லாம் வந்துட்டு லாகின் பண்ணாங்க, யாரெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்கேயே ஃபில்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இதெல்லாமே பண்ணியாச்சுல முன்னாடியே. ஸோ ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்த வெரிஃபை ஆகும். ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா யூசர் ஏஜென்ட், அதாவது யூஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னன்னா இந்த அட்டாக்கர் இருக்கான் இல்லையா? ஸோ இவன் யார் அட்டாக்கர்? ஸோ இவன் தானே அட்டாக்கர். இவனுக்கு வந்து பிளாக் பண்ணியாச்சுல, அவன் பிளாக் பண்ணனையும் இவனோட இது பிளாக் ஆயிடுச்சு, இவனால இங்கே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவன் பிளாக் அதை வந்துட்டு திருப்பி அட்டாக் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த அட்டாக்கரோட யூசர் ஏஜென்ட் இவன் என்ன யூஸ் பண்ணுறான், என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறான். ஸோ இங்கே என்னன்னா காலினெக்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே வருதா? ஸோ என்ன யூஸ் பண்ணுறான் அவன், ஸோ என்ன டூல் யூஸ் பண்ணுறான். இங்கே வந்துட்டு இங்கே தான் சொல்லியிருப்பேன், அட்டாக்கர் ஐபி பண்ண ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டம்ஸ் இருக்கான்னு. யூசர் ஏஜென்ட்ஸில் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த யூசர் ஏஜென்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ யூஏ அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த யூசர் ஏஜென்ட் இவன் தானே அந்த அட்டாக்கரு, இவன் தானே அட்டாக்கரு, ஏதோ இவன் தானே லாகின் ஃபெயில் பண்ணிட்டே இருந்தால இவன் தானே அட்டாக்கரு. ரைட், இவன் தான் அட்டாக்கரு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இவனுடைய இந்த யூசர் ஏஜென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அனாலிசிஸ் இன்புட்டில்
ஓகே ஆல்ரெடி வெரிஃபைடாக இருக்குது. சரி நம்ம வெரிஃபை ஆகலை, ஒரே நிமிஷம். என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஓகே நமக்கு வந்து சொல்யூஷன் ஃபைல் இருக்குது, நம்ம ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போது மாடியூல் 1 நம்ம இப்போ மாடியூல் 7ல் இருக்கோம், ரைட்? இப்போ மாடியூல் 7ல் ஓகே இது வந்துட்டு ஓல்டு ஃபைல். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் ஏஜென்ட்டை தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இந்த யூசர் ஏஜென்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கேஸ் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது, அதாவது என்ன யூசர் ஏஜென்ட்டு, இந்த அட்டாக்கரோட யூசர் ஏஜென்ட் என்ன பார்த்து சொல்லுங்கள். அப்படியே கமான் அப்படியே நீங்களே ஸ்பெல் பண்ணுங்கள். யூசர் ஏஜென்ட் என்ன? ஓகே இது வந்துட்டு யூசர் ஏஜென்ட். இப்போ இது கேட்கல, நான் கேட்குறது என்னென்னா அவனுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ அந்த டூல் நேம் கூட இங்கே வந்துருக்கு பாருங்கள். என்ன ஓஎஸ் ஹைட்ரா யூஸ் பண்ணியிருக்கான், வெர்ஷன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? லினக்ஸில் அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி காட்டிடுச்சு. இதுதான் அட்வான்ஸான ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐபியை இந்த இதில் நீங்கள் ஃபுட் பிரிண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபாரன்சிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிள் தான். இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா நெட்வொர்க் ரீகானசன்ஸ்னு ஒன்று பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் நம்ம நெட்வொர்க் ரீகானசன்ஸ்னு ஒன்று பண்ணோம். அந்த ரீகானசன்ஸில் நமக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு? இங்கே இருக்குமா? இங்கே ஒரு நிமிஷம். ஓகே இந்த அவுட்புட்டில் என்மேப் போட்டுட்டு நம்ம அந்த பாஸ்வேர்டை போட்டோம் இல்லையா? ஓகே என்மேப் போட்டுட்டு டார்கெட் எஸ்வி, அதாவது சர்வீஸ் அண்ட் வெர்ஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எஸ்வி போட்டுக்கிட்டேன். எஸ்வி போட்டுட்டு 168.1.45. ஸோ இதை ஸ்கேன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சார் இந்த வெர்ஷன் இந்த சர்வர் ஹெட்டு தான். இப்போ இந்த வெர்ஷன் என்ன சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இந்த வெர்ஷன் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். அப்பாச்சி உபுண்டுவில் இருக்கா? ஓகே உபுண்டுவில் தான். உபுண்டுவில் என்ன நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லினக்ஸு எல்லாமே. ஓகே அப்பாச்சி வெர்ஷன் 2.4.41. ஸோ இந்த 41ன்ற வெர்ஷனில் வந்துட்டு இது இருக்குது. லைக் உபுண்டுவில் இருக்குது. இதுதான் மெயின். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய லேபில் போயிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்பாச்சி. ஸோ போர்ட் 80ல் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ போர்ட் 80 அப்படின்னா என்ன, நமக்கு 2.4. ஸோ இதுதான் இதை பேஸ்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு வரல. ரைட் இங்கே என்மேப்பில் ரிசல்ட்ஸ்லேயே உங்களுக்கு 80ன்றது வந்துடும். ஸோ போர்ட் 80ல் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சம்திங் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் தெரியல. ஸோ இங்கே என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்டிருக்காங்க. ரைட் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு இங்கே அவுட்புட்டை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபை வரணும். பட் இங்கே வெரிஃபை வரல, ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த இடத்துல. ஓகேவா?
ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க யார் வந்துட்டு பண்ணாங்க, என்ன வேர்ஷன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ண போகிறோம். இந்த என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சில்ல, ஜஸ்ட் என்ன வேர்ஷன் மட்டும் பாருங்கள். என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பாச்சி 2.4 சம்திங் யூஸ் பண்ணுறாங்க. யா ஓகே சரி. இப்போ இந்த வேர்ஷன் இருக்குல்ல, இந்த வேர்ஷன் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் என்ன பண்ணுவேன்னா அப்பாச்சி 2.4.41 சம்திங் இருக்குது. இதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு சொல்லி தேடுறேன். இருக்குது, பயங்கரமான வல்னரபிலிட்டிஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ 2020 ஒரு சிவி வந்திருக்கா, ரைட். என்னென்னா காசிங் சர்வர், ஃபிஷிங் மெயில்ஸு, ஸோ இதெல்லாமே இதில் எக்ஸசஸ் வல்னரபிலிட்டி. அதுக்கப்புறமா மெமரி கரப்ஷன்ஸு, டாஸ் அட்டாக், மெயினாக டாஸ் அட்டாக் இதில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டொமைனை இந்த வேர்ஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த டொமைனை டாஸ் அட்டாக் பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த டொமைனுக்கான வல்னரபிலிட்டிஸ் நான் தேடுவேன். எக்ஸ்ப்ளாய்ட் ஃபார்ன்னு சொல்லி நான் தேடினாலே எனக்கு கிடச்சிரும். இப்போ இதில் என்னென்னலாம் கீ வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சா, ஸோ இங்கே கிடச்சிரும். புரியுதா? அங்கே அது பாத் ட்ராவல்சல் பக் இருக்குது, சம்திங் நமக்கு நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஷாக் அனலிஸ்ட்டோட ஒர்க்காகவே இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்டாக்கராகவும் நம்ம இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும், அண்ட் தென் ஒரு டிஃபெண்டராகவும் நம்ம இந்த இடத்துல இருக்கணும். ஓகே ரைட். ஒரு டிஃபெண்டராக தான் நம்ம மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல விக்டிம் சிஸ்டம் இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த மீதி இருக்க 75% இப்போ மீதி இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா நமக்கு தியரி டெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, கமான் இது எல்லாமே நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஷின் படிச்சுட்டு வாட் இஸ் த environment true positively rate primarily measuring. ஓகே கமான் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அதில். சரி இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே, பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷாக் அனலிஸ்ட்டில் ஒரு ட்ரூ பாசிட்டிவ் ரேட்டில் என்ன மெஷர் பண்ணுவாங்க, ப்ரைமரியாக என்ன மெஷர் பண்ணுவாங்க? ஸோ திங்க் பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், பட் திங்க் பண்ணுங்கள். இப்போ அலர்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகுதுல்ல, ரியல் த்ரெட்டு அலர்ட் வந்து டிடெக்ட் ஆகுதுல்ல, ஸோ அதோடைய அக்யூரஸியை பார்த்தா தான், அதாவது என்னென்ன மாதிரி பண்ணுறான், என்னென்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி பண்ணுறான், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு இந்த பாசிட்டிவ் ட்ரூவாக ஃபால்ஸான்றது தெரியும். அதனால அந்த அக்யூரஸி தான். ஓகேவா? அந்த அக்யூரஸி தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அது டிக் ஆயிரும். ஸோ ஹைட்ரா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் டைமிங் பிளாக் பண்ணால் ஷாக் அனலிஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இது. இப்போ ஹைட்ரா வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணல, நம்ம அவங்க பிளாக் பண்ணிட்டா ஒரு நிமிஷம், ஃபோர்ஸ் அட்டாக் பிளாக் பண்ணால் ஷாக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஷாக்கோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க ஷாக் வந்துட்டு, என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதாவது பாருங்கள். இமீடியட்டாக ஷாக் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளாக் பண்ணோம். சொல்லுங்கள். ரீசெட் பண்ணி அப்படிலாம் இல்லையே, ரீசெட்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் ஒருத்தனுக்காக அவங்க சர்வரே ரீசெட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அட்மின் அக்கௌண்ட்டுக்கு இது டெலீட் பண்ணுவாங்களா என்ன, இல்லை இந்த போர்ட்டேக்கு இது டெலீட் பண்ணுவாங்களா என்ன? ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவனோட அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு ரேட் லிமிட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரேட் லிமிட்டிங்னா என்னென்னா, அந்த அட்டாக் பண்ணிட்டே இருக்கான் தெரியுமா, அந்த ரேட் லிமிட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா போதும், அவனால் பண்ண முடியாது. சிம்பிள் தான். நெக்ஸ்ட் எஸ்ஐஎம்ங்கிறது என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எஸ்ஐஎம்க்கு எஸ் என்ன ஸ்டாண்ட் ஆகுது இந்த இடத்துல? சரி, இது என்னன்னா செக்யூரிட்டி. ஓகேவா? செக்யூரிட்டி, ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் ஈவெண்ட் கோரிலேஷன். இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ எப்படி அப்படின்னா, நெட்வொர்க் மேப் பண்ணும்போது நமக்கு 80 போர்ட் வந்து இருந்துச்சா, இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டர்னு வந்தால் என்ன ஆகும்? ஃபில்டர்டுன்னு வந்தால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த டார்கெட் வந்துட்டு ஆஃப்லைனில் இருக்கா, அது வேறு ஏதாவது போர்ட்டில் இருக்கா, அதெல்லாமே கிடையாது. சிம்பிளாக ஃபில்டரில் இருக்குது அப்படின்னாலே, ஃபில்டர்னு வந்துச்சுனாலே நமக்கு அந்த
போர்ட் வந்துட்டு ஃபயர்வால் பிளாக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்வியஸ்லி வந்துட்டு சி தான். ஓகேவா? சி தான். அந்த ஃபயர்வால் பிளாக் பண்ணால் நமக்கு அந்த போர்ட் இருக்குது, பட் ஆனால் ஃபில்டர் ஆயிருக்குன்னு சொல்லி தான் காமிக்கும். ஒரே நிமிஷம். ஓகே இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸோட லைஃப் ஸ்டைல் கண்டெய்ன்மெண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் இன்சிடென்ட் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். ஆமாம், திங்க் பண்ணுங்கள். ஸோ நானுமே டைம் கொடுத்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த ஐடியாவும் இல்லையா? நானே ஆன்சர் பண்ணிடுறேன். சி தான். ஓகேவா? எரடிகேஷன்னா ஒரு ஸ்ப்ரெட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, த்ரெட்டை கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கண்டெய்ன்மெண்ட் அப்புறம் இருக்கிற ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஓகே, சீக்வன்ஸ் வந்துட்டு லாகின் அட்டம்ஸ் 50 டிஃப்ரெண்ட் ஐபியில் டார்கெட் ஆகுது, ஆனால் ஒரே யூஸரு. இதுக்கு பேர் என்ன? அதாவது 50 ஐபி அட்ரஸ்லேருந்து வருது, ஆனால் ஒரே டார்கெட்டுக்கு வந்துட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியல. இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ப்ரூட் ஃபோர்ஸ் தான். அதாவது இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் எல்லாமே ஒன்று தான், அதாவது அது மட்டும்தான் மாற்றி இருக்கும். பட் இந்த டார்கெட் யூசர் ஒன்று தானே, ரைட்? நமக்கு அந்த டார்கெட் யூசர் ஒன்றா இருக்கான். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ என்ன எதிர்பார்க்குறான் எக்ஸாக்டாக அப்படின்றது. இந்த இடத்துல என்ன ப்ரூட் ஃபோர்ஸ் தான், இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். ஓகே, இது எல்லாமே அட்வான்ஸான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்துட்டு 7 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு பண்ணியிருக்கோம்னு சொல்லி வருது. நம்மளுடைய டார்கெட் வந்து 6 கொஷின்ஸ் தான். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸ். ஓகேவா? சரி, இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சர்டிஃபிகேட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் கொடுக்குற இந்த லேபை நீங்கள் முடிக்கணும். ஸோ முடிச்சிங்க அப்படின்னா, முடிச்சுட்டு இந்த 6 வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ உங்கள் நேம் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கும். இங்கே உங்களோட நேம் இருக்குது, ஆத்தரிட்டி. ஸோ நேம் சேஞ்ச் பண்ணி யாருமே ஒரே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேணாம். உங்கள் நேம் என்ட்ரு பண்ணி ப்ராப்பராக பாஸ்வேர்ட் கொடுப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சின்ன எக்ஸ்பிளைனு, அண்ட் தென் நீங்கள் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? இதில் தான் டவுட் இருக்கா? இதில் நடந்த ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, யாருக்குமே டவுட் இல்லையா? ஓகே, நான் இனிமேலாம் கேட்குறேன். அருள்முருகன் உங்களுக்கு டவுட் இருக்கா? சொல்லுங்க. சதீஷ்குமார் ப்ரோ சொல்லுங்க. ஆமா, ப்ரோ எங்கனாலும் பார்க்க முடியும் ப்ரோ. ஆக்சுவலி அவங்க ஒரு சர்வருக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ப்ரோ. ஓகேவா? கொஞ்சம் நாய்ஸா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் நாய்ஸா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஓகே, ரொம்ப நாய்ஸா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. அருள்முருகன் ப்ரோ, உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே 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 ஓகே. ரங்கநாதன் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ. சதீஷ் ப்ரோ சொல்லுங்க. கொஞ்சம் நாய்ஸாக இருக்கு ப்ரோ உங்கள் சைடில்.
ஓகே, இந்த ஒர்க் ஷாப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஃப்ளோ புரியல அப்படின்னா எனக்கு தாராளமாக கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் பண்ண தான் நான் இங்கே இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லேபோட பாஸ்வேர்டு அந்த யூசர் நேம் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பிஃபோர் இந்த கிளாஸ் எண்ட் ஆனதுக்கப்புறமா நான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸு உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்டிருப்பேன். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு லேப் வந்துடும். எங்கே வந்துடும் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்து, அதாவது எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க தெரியுமா அந்த இமெயிலு, ஸோ நான் அந்த இமெயிலை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஷேர்டு வித் மீன்னு ஒன்று இருக்கும். ஷேர்டு வித் மீல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேனல்னு இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு காட்டும். பட் இந்த இடத்துல எனக்கு காட்டாது. ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே காமிச்சிடுறேன். சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் பேனல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேனலில் உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ நான் அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பேனலை யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நானுமே வியூவர் எடிட்டராகலாம் வைக்க மாட்டேன். உங்களுக்கு பெர்மிஷன் வந்துட்டு வியூவராக தான் வைப்பேன். ஓகேவா? ஸோ இந்த லேப் யாருக்குமே ஷேர் பண்ண வேணாம். இது உங்களுக்கான ப்ரைவேட்டாக பில்ட் பண்ண ஒரு லேப். ஓகேவா? இதில் 6 டாஸ்க் மட்டும் நீங்கள் முடித்தா போதும். மீதி இருக்க ரெண்டுமே அட்வான்ஸு. ஸோ அட்வான்ஸாக வேறு ஏதாவது ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஹேக்கிங். ஓகேவா? பேசிக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப் பற்றின அப்டேட்ஸு உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சு டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம் தாராளமாக. சர்டிஃபிகேட் வந்து இந்த லேப் பண்ணி முடிச்சுட்டு ப்ரூஃப் அனுப்புனீங்கன்னா எனக்கு வந்துடும். சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் ரிசீவ் பண்ணிக்கலாம். வேறு டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே 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 ப்ரோ. ஓகே, வேறு டவுட்ஸ் இல்லைல்ல? நைஸ். சரி, ஓகே ஓகே. இந்த கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஸோ என்னோடய லேப் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளே அனுப்புனாலே போதும். நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. உங்களால் பண்ண முடியலை அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம டிலே பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், நானும் லீவ் ஆகுறேன், நீங்களுமே லீவ் ஆகிக்கோங்க.